வெல்கம் டு சோடா புட்டி. சோ இந்த வீடியோல பார்க்க போறது 3 படங்கள். இந்த 3 படத்துலயும் ட்விஸ்டுக்கு பஞ்சமே கிடையாது. இப்படி ஒரு ட்விஸ்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஆனா ஒக்காமக்கா நீங்களா இந்த வேலையை பார்த்தன்ற மாதிரி எதிர்பார்க்காத ட்விஸ்டுகள் இருக்க 3 படங்கள். ஒன்னு மிஸ்ட்ரி த்ரில்லர், ஒன்னு கிரைம் த்ரில்லர், ஒன்னு காமெடி கலந்த உண்மையான கிரைம் டிராமா. இந்த 3 படங்களையும் தெள்ள தெளிவா பார்த்துடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் படம் வந்து மலையாள படமான கோலம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இதுல வந்து ஒரு குட்டி கம்பெனிப்பா, ரொம்ப கம்மியான ஆட்கள் இருக்கிற கம்பெனி. அந்த கம்பெனியோட எம்டி வந்து திடீர்னு என்ன பாத்ரூம்ல ரொம்ப நேரமா இருக்காருன்னு சொல்லிட்டு கதவு தட்டிட்டே இருக்காங்க. அங்கிருந்து குரலே வரல. ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் என்ன சின்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இன்னொரு சாவி எத்தனை உள்ள லாக் ஆயிடுச்சு போறன்னு ஓடி வந்து சாவி திறந்து பார்த்தா அந்த ஆளு கீழே விழுந்து அவரு இறந்து விட்டாரு. யாரா அந்த வேலையை பார்த்ததுன்னு எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. டக்குன்னு போலீஸ்காரங்களும் வராங்க. நார்மலா இடிச்சு கீழே விழுந்து இறந்துட்டாருப்பா. இதுல என்ன பரபரப்பு? சிசிடிவி கேமரா இருக்கு, ஆபீஸ்ல அத்தனை பேர் இருக்கிறாங்க. இதை மீறி உள்ள வந்து ஒருத்தன் கொலை பண்ணிருப்பானா அப்படிங்கிற மாதிரி கூட இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ மட்டும் வரப்பா திரும்புற இடம் பூரா நீ பண்ணியா, இல்ல நீ பண்ணிருப்ப, இல்ல நீ தான் அந்த வேலையை பார்த்து சந்தேகக்கனோட எல்லாரையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கூட இருக்கிற போலீஸ்க்கு மட்டும் இல்ல, நமக்குமே நீ என்ன 4 போலீஸ் படம் பார்த்து போலீஸ் வேலைக்கு வந்தியா, ஏன் எல்லாரையும் சந்தேகமா பாக்குற, நார்மலா தானே இருக்குன்ற மாதிரி நமக்குமே ஃபீல் ஆகுது. அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கு சந்தேகம் இருக்கு, எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சந்திரமுகி சாமியார் மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரையா விசாரிக்க, அதுக்கப்புறம் என்ன உண்மையை கண்டுபிடிக்கிறாரு, ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் எப்படி தெரிஞ்சுக்கிறாருன்றதான் இந்த படம். இந்த படத்துல இந்த பரபரப்பால எனக்கு ஸ்டார்ட் ஆகலப்பா. ஸ்டார்டிங்ல வந்து நார்மலா தானே இருக்கு. ஏன்னா கொடூரமா ஒரு கொலையோட ஆத்தடி யாரா இந்த வேலையை பார்த்தா நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும். பட் இதுல நார்மலா தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஹீரோ விசாரிக்கும் போது கூட இரியா நிறுத்தி ஒருத்தரே விசாரியா, இப்ப ஒருத்த மேல சந்தேகம் வந்து இவன் இந்த வேலையை பார்த்திருப்பான்னு நமக்குமே டவுட் வரும்ல. அப்படி இல்லாம இவர் அடுத்தடுத்து விசாரிச்சுக்கிட்டே போவாரா, இரியா அவனுக்கு யாருன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது, எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டே போறன்ற மாதிரி ஸ்டார்டிங் எனக்கு பரபரப்பாலாம் ஃபீல் ஆகல. போக போக ஒரு முக்கியமான இடத்துல ஒரு யூட்டர்னை போடுவாங்க. அங்க இருந்து பரபரப்பு பிக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படம் டாப் கியர் தான்ப்பா. சோ ஸ்டார்டிங்ல அப்படியே மெல்ல பொறுமையா தான் ஸ்டார்ட் ஆச்சு. முக்கியமான ஒரு ஏரியாவை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுலயும் ஒரு ஷாட்ல ஸ்பாயில்லாம் பண்ணல, அதுலயும் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை காட்டுவானுங்க. அங்க கொஞ்சம் மிரட்டி விட்டானுங்க. அதுக்கப்புறம் படம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் போச்சு. அப்புறம் ஃபுல் ஸ்பீட்ல தான் போச்சு. சோ அது வரைக்கும் ஸ்டார்டிங்ல என்ன இவன் கொஞ்சம் ஓவரா நோண்டிட்டு இருக்கானேன்ற மாதிரி தான் ஸ்டார்டிங் ஹீரோ மேல டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் பண்றது கரெக்ட், அதுக்கப்புறம் இவ்வளவு வேலையை பார்த்திருக்கானன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் காட்டும் போது நல்லா இருந்துச்சுப்பா. ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் பார்த்த அந்த ஒரு திருப்தி இந்த படம் பார்க்கும்போது கிடைக்கும். சோ தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இந்த படத்துல பிடிச்ச விஷயமே நடந்த சம்பவம், அந்த சம்பவத்துக்கான காரணம், அந்த சம்பவத்துக்கு காரணமான கல்பிரிட். இந்த வேலைகள் எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்காவே எடுத்ததுனால ஸ்டார்டிங்ல வந்து சில விஷயங்களை நான் பொறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மொத்தமா என்ன இம்ப்ரெஸ் பண்ணி பிடிச்சு. சோ தாராளமா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். ரெண்டாவது படம் ஃபாலோவிங் அப்படிங்கிற கொரியன் படம். இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ப்பா. இவர் என்ன வேலைன்னா வீட்டை கைமாத்தி வர்றது. சார் நம்ம வீட்டை வித்து கொடுங்க அப்படின்னாங்கன்னா எல்லாத்தையும் பண்ணவர் தான். நல்ல மனுஷன் தான். என்ன பஸ்ல போகும்போது பக்கத்துல ஒரு போனை எட்டி பார்ப்பாரு. திடீர்னு சாவி கொடுத்து அவங்க வீட்டுல தெரியாதனமா உள்ள போயிட்டு திருட்டுத்தனமா வர்றதா என்னுடைய ஹாபியா வச்சிட்டு இருக்கேன்னு நம்மால எல்லார் வீட்டுக்குள்ளயும் திருட்டுத்தனமா போயிட்டு என்ன பண்றாங்க, என்ன சீக்ரெட் இருக்குன்ற மாதிரி உள்ள போய் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு ஆளு. இது அவருக்கு இருக்க ஒரு கெட்ட பழக்கம். அப்படிதான் இவர் ஆசைப்பட்ட இல்ல ஒரு அழகான பொண்ணை பார்த்து இவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டா. அப்படி அந்த பொண்ணை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணே இவரை பார்க்க வரும்போது ஆஹா நம்ம ராசி படத்துல போட்ட மாதிரி நமக்கு நல்லது நடக்குதுன்னு அவரும் சந்தோஷப்படுறாரு. அந்த சந்தோஷமே எவ்வளவு பெரிய சிக்கல்ல இவரை மாட்டி விட்டுது. அதுக்கப்புறம் நடக்க போற பிரச்சனையில இருந்து மனுஷன் எப்படி தப்பிச்சாருன்றதுதான் இந்த படம். இந்த படத்துல பிடிச்ச விஷயமே, அதாவது திரும்ப இடம் பூரா திடீர்னு எல்லா கேரக்டரும் ட்விஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ ஒருத்த மேல சந்தேகம் வந்து இல்ல ஒரு கேஸ விசாரிக்கும் போது அப்படியே இவன் தான் அந்த வேலையை பார்த்திருக்கான்ற மாதிரி டவுட் வந்து டவுட் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆகும்ல. இந்த படத்துல திடீர்னு ஒரு கேரக்டர் வரும், அவன் வேற ஒரு ஆங்கிள் வேற ஒரு இடத்துல ட்விஸ்ட் கொடுப்பான். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா யோசிக்க வைக்காத அளவுக்கு இவனுங்க அடுத்தடுத்து ட்விஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. கொஞ்சம் போர் அடிக்கிறா அப்படின்ற இந்த ஃபீல் எனக்கு இந்த படத்துல வரல. ஏன்னா இவனுங்க திடீர்னு எந்த கேரக்டர் எப்ப ட்விஸ்ட் கொடுக்குன்ற மாதிரி தெரியாத அளவுக்கு கொண்டு போனானுங்களா. அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து செட் பண்ண விஷயங்களை இவனுங்களே பர்னிச்சர் மாதிரி உடைக்கிறன்ற பேர்ல அதுலயும் ட்விஸ்ட்களை கொடுப்பாங்களா. சோ ட்விஸ்ட்கள் நிறைய இருந்ததுனால எனக்கு எங்கேயும் போர் அடிக்கல. ஏன்னா நான் இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது லைட்டா தூக்க கலகமா பார்ப்பேன். திடீர்னு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தா ஆஹா சமடான்ற மாதிரி ஏற்றி உட்கார்ந்துருவேன். எனக்கு இந்த படத்துல அப்படி எனக்கு சோர்வே வராத அளவுக்கு திடீர்னு ட்விஸ்ட் கொடுத்ததுனால எனக்கு இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுப்பா. சோ தாராளமா இந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இப்ப நான் சொன்ன 2 படங்களும் அடுத்து சொல்ல போற படமும் தமிழ் டப்பிங்ல இல்ல. டென்ஷன் ஆவாதீங்க. நாளைக்கு தமிழ் டப்பிங்ல இருக்க லிஸ்ட்டை போடுறேன். சரி, 3வது படத்துக்கு வருவோம். இப்ப நான் சொன்ன இந்த 2 படங்களும் ஒன்னு மிஸ்ட்ரி த்ரில்லர், ஒன்னு கிரைம் த்ரில்லர். சோ இது வந்து பரபரப்பா இதுக்கு நடுவுல ட்விஸ்ட் இந்த மாதிரியே போயிடுச்சா. சோ இது வந்து ஒரு நெஜா சம்பவம். 3வது படம் காமெடி கலந்த ஒரு கிரைம் டிராமா. சோ இதுல ட்விஸ்டும் இருக்கும். பட் அதை தாண்டி கொஞ்சம் ஃபன்னியரா நிறைய டீல் பண்ணி உண்மை சம்பவத்தை ஃபன் மோட்ல சொல்லிருப்பானுங்க. அதுதான் இந்த படத்தோட பிளஸ். சிட்டிசன் ஆஃப் எ கைண்ட் அப்படிங்கிற கொரியன் படம் பா.
இதுல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு 2 குழந்தையை பார்த்துக்கிட்டு அவங்களோட குழந்தையை பார்த்துக்கிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு லோன் கிடைச்சா நல்லா இருக்குமே இப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இப்ப லோன் கொடுக்கறன்னு ஆசை காட்டி, மேடம் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, ஆனா அதுக்கு நீங்க காசு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே இன்னைக்கு ஈவினிங்கே கிரெடிட் பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆசை காட்டி அந்த அமௌண்ட்டை வாங்கினா அவன் எஸ்கேப் ஆயிட்டா. இவங்களுக்கு இப்ப பணம் போச்சு. ஐயோ காடு மேலே 16 நம்பர் கேக்குற மாதிரி நம்ம ஒரு வடக்கு நண்பர்கிட்ட ஏமாந்துட்டோமான்னு அந்த குரியன்கார ஹீரோயின் ரொம்ப புலம்பினே இருக்கிறாங்க. இப்ப ஏமாத்தினா அவனே திரும்பியும் கால் போட்டு இந்த மேடம் கிட்ட, மேடம் எப்படி இருக்கீங்க மேடம், கொஞ்சம் பேசலாமான்ற மாதிரி ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் நடக்க போற எதிர்பார்க்காத சம்பவங்கள் தான் இந்த படம். எதிர்பார்க்காத சம்பவங்கள்ன்றத விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் அண்ட் இது உண்மை சம்பவமும் கூட. இப்ப இந்த மேடம் கேரக்டர், அதாவது நம்ம ஹீரோயின் கேரக்டர், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த ஏமாத்துக்கார கும்பலை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ஏமாந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏமாந்துருப்பாங்கல்ல. போலீஸ்காரங்க மிச்சர் சாப்பிட்டு இந்த படத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சார் நல்ல வேர் கலர் இருக்கான்னு தேடிட்டு இருங்க, நான் இந்த கேஸ் என்னன்ற தேடி வில்லன் யான்றதை கண்டுபிடிச்சு கூட்டு வரேன்னு இப்ப ஹீரோயின் கேரக்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிளம்பி என்னென்ன சம்பவங்கள் செஞ்சாங்கன்றதான் இந்த படம். இந்த படத்துல ஸ்டார்டிங் 5 நிமிஷத்துலயே நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஐயோ இதுக்கப்புறம் என்னடா இதை வச்சு இழுக்க போறீங்களா, சோகமா கொண்டு போக போறீங்களா, உண்மை சம்பவம் வேறன்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அத கொஞ்சம் காமெடி ட்ராக்ல அதுலயும் முக்கியமா இந்த ஹீரோயின் கேரக்டர் லாங்குவேஜ் தெரியாம சமாளிக்கிற ஒரு இடம் இருக்கும். அண்ட் வில்லன் கும்பல் கிட்டயே இவங்க உரையாடுற அங்க சமாளிக்கிற, ஐயோ நான் எப்படியாவது இவனை கண்டுபிடிக்கணுமே, எப்படியாச்சும் இவங்க கிட்ட சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி இந்த போராடுற மொமெண்ட் ஃபன் ஏரியா கொஞ்சம் நிறைய இடம் ஒர்க் ஆச்சுப்பா. முக்கியமா எனக்கு இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனு செம்மையா இருக்கும், செம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். அப்ப நடக்கிற ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோ இந்த மாதிரி நடுநடுல உங்களுக்கு ஹை மூமெண்ட்ஸா நிறைய இருக்கும். சில இடங்கள் கொஞ்சம் லாக் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும். நான் இல்லனே மறுக்கல, உண்மை சம்பவத்தை முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்லணும்னு ட்ரை பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. பட் எதிர்பார்க்காத சில மூமெண்ட்ஸ் இருக்கும். அதை விட முக்கியமா செம்ம சாட்டிஸ்ஃபைங்கான சில மூமெண்ட்ஸ் இருக்கும். அது எனக்கு இந்த படத்துல பிடிச்சது. அண்ட் ஹீரோயின் கேரக்டர் அவங்க பசங்களை பிரிஞ்ச அந்த ஒரு சோகம், என்னடா ஹீரோயின் கேரக்டருக்கு இவ்வளவு கொடுமையா வந்துகிட்டு இருக்கே, பாவம்டா அவங்கன்னு அவங்க மேல நம்ம பரிதாபப்படுறதோட சேர்ந்து அவங்க அப்பப்போ என் மேல ஃபீல் பண்ணாத, நான் எவ்வளவு காமெடி பண்ணுவேன்ற மாதிரி அவங்க ஃபன் பண்றது. அண்ட் முக்கியமா அவங்களுடைய கேங்கு கண்டுபிடிக்க போராடுற அந்த சில விஷயங்கள், இப்படி எல்லா இடமும் இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. அதனால சில ஸ்லோனஸ் நடுவுல உங்களுக்கு ஃபீல் பண்ணாலும் கடைசியில சமடா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருவாங்க. எனக்கு இந்த படம் நல்லா இருந்துச்சு, ஒரு டீசென்டான படம். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் மலையாள படம் ஓகே நல்லா இருக்கு, ரெண்டாவது படம் இன்னும் சூப்பரா இருக்குடா அப்படிங்கிற ஃபீல் கொடுத்துச்சு. இந்த மூணாவது படம் காமெடியா கொண்டு போனது நிஜ சம்பவம் வேறையா அப்படிங்கறதுனால ஓகேடா டீசென்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 படமும் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த 3 படங்கள் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 3மே தமிழ் டப்பிங்ல இல்ல, டென்ஷன் ஆவாதீங்க. தமிழ் டப்பிங்கோட அடுத்த லிஸ்ட் நம்ம போட்டுருவோம். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. டாடா பை.